ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் நம்ம மேக்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் கொடுப்பேன். ப்ளஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணுவீங்க. அப்புறம் நான் வந்து ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, அதில் லாஸ்ட்டாக ஒரு 5 காயின்ஸ் ரீசனிங் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா டெலகிராமில் போய்ட்டு எக்ஸாம் IAS அகாடமி அடித்தாலும் வரும். ப்ளஸ் நம்ம லிங்க் வந்து நம்ம யூடியூப்லேயே ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் லிங்க் வந்து டெலகிராம் சேனல் லிங்க்கு, 2வது வாட்ஸ்அப் சேனல், 3வது வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க். ஓகேவா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டிங்கிறது வந்து வாட்ஸ்அப் குரூப் மாதிரி, பட் அதில் வந்து ப்ரைவேசி செட்டிங்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, அதனால் அது வச்சுருக்கோம். டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம அந்த சொல்யூஷன் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அது மாதிரி நம்ம டெலகிராமில் வந்து நம்ம நடத்த போகிற ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து போர்ஷன் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். அது என்றைக்கு எக்ஸாம் அப்படின்னா, நம்ம வந்து நவம்பர் 26 அன்றைக்கி நம்ம மார்னிங் 9:30க்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுவேன். டெலகிராமில் ப்ளஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அப்லோட் பண்ணிடுவேன். சரி, ஓகே, அதை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. ஓகேவா, 2 நாணயங்கள் வந்து சுண்டப்படுதா அப்படின்னாலே நமக்கு வந்து மொத்த பாசிபிலிட்டிஸ் 4. ஓகேவா, 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2 நாணயம் அப்படின்னா முதல்ல வந்து ரெண்டுமே ஹெட்டு விழுற மாதிரி எழுதிக்குவாங்க. ஓகேவா, பாசிபிலிட்டிஸ் மொத்த பாசிபிலிட்டி எழுத போகிறோம். சரியா, முதல்ல ரெண்டுமே ஹெட்டு விழுற மாதிரி எழுதிக்குவாங்க. இப்போ முதல்ல ஒரு ஹெட்டை டெய்லாக மாற்றுங்க. ஓகேவா, அந்த 2வது ஹெட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஹெட்டை அப்படியே வச்சுட்டு 2வது இருக்கிற ஹெட்டை டெய்லாக மாற்றணும். ஓகேவா, அடுத்து 2 ஹெட்டையுமே டெய்லாக மாற்றணும். ஓகேவா, இதுதான் 2 நாணயங்களுக்கு வந்து மொத்த பாசிபிலிட்டிஸ். மொத்தம் 4 இருக்கா? சரி, ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 2 நாணயங்கள் ஒன்றாக சண்டைப்படும்போது 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? வெவ்வேறு முகங்கள், அப்போது டெய்லும் ஹெட்டும் வந்திருக்கும், அப்படி தானே? வெவ்வேறு முகங்கள். ஓகே, இது ஒன்று வெவ்வேறு முகங்கள், அப்புறம் இது ஒன்று. ஓகேவா, 2, இது மொத்தம் 4ல் 2. அப்போ 4ல் 2 அப்படின்னா 2/4ன்னு எழுதணும். ஓகேவா, இதான் இது 4ல் 2. ஓகேவா, சரி, இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா 1/2ன்னு வரும். ஒரு 2 2 இது 2 4. அப்போ ஆன்சர் வந்து 1/2, ஆப்ஷன் சி. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஈஸி தானே இந்த கொஸ்டின். அதாவது 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டாலும் சரி, 2 நாணயங்களும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டாலும் சரி, மொத்தம் 4ல் 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா, ரைட், ஓகே, ஆன்சர் வந்து 1/2. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறது. ஓகே, இங்கே நல்லா கவனிங்க. ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகிறதுனாலும் 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றனாலும் நமக்கு என்ன தான், மொத்தத்தில் 4 பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேவா, சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவுன்னு காணிங்க. குறைந்தது ஒரு தலை. ஓகே, முதல்ல பாசிபிலிட்டிஸ் எழுதிக்கிறோமா? வழக்கம் போல் ஹெட் எழுதுவோம், டெய்ல் ஹெட் எழுதுவோம், ஹெட் டெய்ல் எழுதுவோம், அடுத்து டெய்ல் எழுதுவோம். ஓகேவா, சரி, அதாவது முதல் கொஷினில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ஓகேவா, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குழப்பாது. சரி, ஓகே, இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, குறைந்த வந்து ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, அப்படி தானே? கேட்டிங்க ஹெட்டு. ஓகே, ஒரே ஒரு தலை, குறைந்தபட்சம் ஒரு தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து குறைந்தபட்சம் ஒரு தலைனா அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, அப்போது இந்த 3மே வரும். ஓகேவா, குறைந்தபட்சம் ஒரு தலைனா அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் அட்லீஸ்ட் 1 வந்து தலை இருக்கணும். ஓகேவா, அதுக்கு கீழே 0வாக போயிடக்கூடாது. அப்போது எது மட்டும் வராது, இந்த டெய்ல்னு இருக்கிற இது மட்டும் வராது. ஓகேவா, அப்போது குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இந்த 3 இது வரும். அப்போ மொத்தம் 4ல் 3 அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஆன்சர் என்னது, 3/4. ஓகேவா, ஆப்ஷன் சி, 3/4. குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 3/4. ஓகேவா, சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. ஓகேவா, இதுதான் வழக்கம் போல் நான் சொன்னது தான். ஒரு நாணயம் 2 முறை சுண்டப்படுது, 4 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா, அதே மாதிரி 3 நாணயங்கள் ஒரு சேர சுண்டப்படுதினாலும் ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுதினாலும் மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ், 8 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா, சரி, அது எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தரேன். இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்டால், 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2 அடுத்தடுத்த பூக்கள். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் நான் வந்து இதை சால்வ் பண்ணும்போது தான் புதுசாக தான் பார்த்தேன், பட் ஈஸி தான். ஓகேவா, சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதணும், அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் எழுதிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதும்போது வழக்கம் போல தான் முதல்ல 3யுமே ஹெட்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா,
இது வந்து நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? நான் சொல்கிற மெத்தடில் எழுதினீங்கன்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? ஃபஸ்ட்டு உள்ள ஹெட்டை வந்து டெய்லாக மாற்றுங்க. ஓகேவா? அடுத்து 2வது உள்ள ஹெட்டை டெய்லாக மாற்றுங்க. அடுத்து 3வது உள்ள ஹெட்டை டெய்லாக மாற்றுங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம 3மே ஹெட்டாக எழுதணும். ஒவ்வொரு ஹெட்டை டெய்லாக மாற்றிட்டோம். ஓகே, இப்போ ஹெட் வச்சு எழுதுனது முடிஞ்சுது. அடுத்து டெய்ல் வச்சு எழுதுங்க. 3மே டெய்ல் எழுதிக்கோங்க. சரியா? இப்போ ஒரு டெய்லை ஃபஸ்ட்டு டெய்லை ஹெட்டாக மாற்றுங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் டெய்லை ஹெட்டாக மாற்றுங்க. அடுத்து தேர்டு டெய்லை ஹெட்டாக மாற்ற போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து மொத்தம் 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சரி, இப்போ அவன் கேள்வி என்னது, 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 அடுத்தடுத்த பூக்கள் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூவாக எங்கே வந்து பூக்கள் வந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா 3மே டீயாக இருக்கா? அப்போ இது வந்துருமா? இதுலேயும் 2 அடுத்தடுத்த பூக்கள் இருக்கா? அடுத்து பாருங்கள், இந்தா இருக்குது டிடி அடுத்தடுத்தா இருக்குது. அப்போ இதுவும் வரும். ஓகேவா? அப்போ இதுவும் வரும். அடுத்தது அடுத்தடுத்த பூக்கள் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ இதுவும் வரும். கடைசி ஒன்று இருக்குது இல்லையா அடுத்தடுத்த பூக்கள்? சரி, அப்போ அதுவும் வரும். அப்போ மொத்தம் அடுத்தடுத்த பூக்கள் இருக்கிற மாதிரி வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 8, 8ல் 3 அப்படின்னா 3/8 தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகேவா? 3/8. புரிஞ்சுதுங்களா? அதாவது 2 அடுத்தடுத்த பூக்கள்னு கேட்டாங்கன்னா கண்டினியூவாக இருக்கும். 2 பூக்கள்னு எடுத்து நீங்கள் இந்த இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது, இந்த இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த கண்டினியூவாக இருக்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போது இந்த 3 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் அடுத்தடுத்த பூக்கள் இருக்குது. சரி, ஓகே. அப்போ 3/8 ஆன்சர், ஆப்ஷன் பி. சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. பார்த்தீங்களா? ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்பட்டாலும் 3 சீரான நாணயங்கள் ஒரு முறை ஒரு சேர சுண்டப்பட்டாலும் என்ன தான் நமக்கு 8 பாசிபிலிட்டிஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க பார்க்கலாமா? 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அனைத்தும் தலையாக கிடைக்க. அனைத்தும் தலையாக கிடைக்க வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? அனைத்தும் தலையாக கிடைக்குன்னா அப்போ இந்த ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று தான் இருக்கும். அப்படி தானே? சரி, ஓகேவா? அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும். மொத்தம் 8ல் 1 தான் இருக்கும். அப்போ 1/8 ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? 1/8 ஆப்ஷனில் இது மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதான் ஆன்சர், நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்த என்னென்ன கேட்டாலும் அதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதில் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய புரிதல் கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது தனியாக அந்த கேள்வி கேட்கும்போது ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 2வது ஒன்று, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கணும். அதிகபட்சம் எத்தனை நாளும் கிடைக்கலாம். ஓகேவா? அப்போ குறைந்தபட்சம் ஒரு பூ அட்லீஸ்ட் இருக்கணும். அதிகபட்சம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்போது பூவே இல்லாமல் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? பூவே இல்லாமல் வந்து இருக்கிறது வந்து ஹெட்டுன்னு இருக்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். மற்ற 7 பாசிபிலிட்டிஸ்லையும் அட்லீஸ்ட் ஒரு பூவாவது வந்துடும். ஓகேவா? அப்போது அதிகபட்சம் எத்தனை நாளும் இருக்கலாம். அப்போ எது மட்டும்தான் வராது? இந்த ஹெட்டுன்னு இருக்க இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் வராது. 8ல் மிச்சம் 7மே வரும். அப்படி தானே? குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் ஒரு பூ அல்லது அதிகமாக எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் பூவே இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ பூவே இல்லாமல் இருக்கிறது இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். அப்போ அது மட்டும்தான் வராது. ஸோ அப்போ 8ல் அந்த ஒன்று மட்டும்தான் வராது. அப்போ 7/8ங்கிறது நமக்கான ஆன்சர். அப்போ அதுவும் இருக்குது. ஓகேவா? சரி, சி ஆப்ஷனில் 2வது 7/8 இருக்குது. சரி, அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? அடுத்து வந்து அதிகபட்சம் 3வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க. அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கணும். குறைந்தபட்சம் எவ்வளோ நாள் கிடைக்கலாம். ஓகேவா? அப்போது இது வந்து நம்ம எழுதி தான் எடுக்கணும். ஓகேவா? அதிகபட்சம் ஒரு தலை, குறைந்தபட்சம் எத்தனை தலைனாலும் கிடைக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒரு தலையை தாண்டக்கூடாது. அப்போது நம்ம முதல்ல ஹெட்டுன்னு எழுதியிருப்போமா? இதில் வந்து ஒரு தலையை தாண்டிடுச்சு. அப்படி தானே? அப்போ இது வராது. ஓகேவா? அதிகபட்சம் ஒரு தலை தான் கிடைக்கணும். அடுத்து டெய்லை ஃபஸ்ட்டு டெய்லாக மாற்றுவோம். இப்படி இருக்கும். இதுலேயுமே எத்தனை இருக்குது? 2 தலை இருக்குது. ஸோ அதிகபட்சம் ஒரு தலை தான் கிடைக்கும். அப்போ இதுவும் வராது. ஓகேவா? அடுத்து நம்ம செகண்ட் ஒன்றை வந்து டெய்லாக மாற்றிருப்போம். இதுலேயுமே 2 தலை இருக்குது. ஸோ இதுவும் வராது. அடுத்து தேர்ட் இதை வந்து ஹெட்டாக மாற்றுவோம். டெய்லாக மாற்றுவோம். ஸோ இதுலேயும் அதிகபட்சம் ஒரு தலை தாண்டி 2 தலை போயிருக்கு. ஸோ இதுவும் வராது. ஓகேவா? இதுக்கு நீ ஷார்ட்டாக போகணும் அப்படின்னா டேரெக்டாக என்ன போயிடலாம்? டெய்ல் வச்சு எழுதுறது 4மே வந்துடும். ஓகேவா? அப்போ 4/8 போட்டு ஒன்று அடித்து 1/2 போட்டுடலாம். பட் உங்களுக்கு புரியுறதுக்கான நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்போம்? டெய்ல்னு எழுதியிருப்போமா? சரி, இப்போ வந்து அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கணும். குறைந்தபட்சம் எவ்வளோ தானே இருக்கலாம்? தலையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் ஒரு தலை தாண்டக்கூடாது. அவ்வளோதானே? அப்போது இங்கே 0 தலைகள் இருந்தாலும் இது வரும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருப்போம்? இதை ஹெட்டாக மாற்றிருப்போமா? சரி, இங்கேயும் அதிகபட்சம் ஒரு தலைங்கிறப்போ இதுவும் வருது. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி தான் நம்ம 3மே எழுதியிருப்போம் இல்லையா?
ஏன்னா ஒவ்வொரு டைலாக தான் ஹெட்டாக மாற்றிருப்போம் அடுத்து. ஸோ அப்போ என்ன வரும், இதுவும் வரும். ஓகேவா? ஸோ இதுவும் வரும். இந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்த்தவு அப்படின்னா டி வச்சு நம்ம எழுதுகிறோம், அந்த 4மே வரும். அப்போ 4/8. ஓகேவா? 4/8ங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 1 நாள் 4, 2 நாள் 8. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து அந்த அதுக்கு 1/2 வரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 3வது கேள்விக்கு 1/2 கரெக்டாக இருக்கா? சி ஆப்ஷனில். சரி, இதே இது அதிகபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்த்தவுன்னு கேட்டாங்க, என்ன வரும், இந்த 4மே வந்துடும். ஓகேவா? அதிகபட்சம் ஒரு பூன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த 4 பாசிபிலிட்டிஸுமே நமக்கு ஓகே ஆயிரும். கீழே உள்ளது வந்து ஒரு பூவை தாண்டிடும். எப்படியுமே எல்லாத்துலேயுமே குறைஞ்சபட்சம் 2 பூ அட்லீஸ்ட் இருக்கும், 3 பூ இருக்கும். அப்போ கீழே உள்ள 4மே வராது. அதிகபட்சம் பூன்னு கேட்டாங்கன்னா இந்த கீழே உள்ள 4மே வராது, மேலே உள்ள 4 வரும். அதிகபட்சம் ஒரு தலைன்னு கேட்டாங்கன்னா மேலே உள்ள 4மே வராது, கீழே உள்ள 4 தான் வரும். ஓகேவா? அப்போ என்ன கேட்டாலும் சரி, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் கேட்டாலும் சரி, அதிகபட்சம் ஒரு பூ கிடைக்கும் கேட்டாலும் சரி, 4/8 கட் பண்ணால் 1/2. அப்போ ஆன்சர் என்னது 1/2 தான். ஓகேவா? நல்லா ஞாபகம். அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க நிகழ்த்து கேட்டாலும் சரி, அதிகபட்சம் ஒரு பூ கிடைக்க நிகழ்த்து கேட்டாலும் சரி, 1/2 தான் ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? என்ன ஆன்சர்? 1/2. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். மொத்தம் 5 கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன். சாரி, நெக்ஸ்ட்டு கொடுக்குற பிடிஎஃபில் அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து 3 சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன எனில் அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவு என்ன? அதான் கொஸ்டின். ஓகேவா? 3 சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன அப்படின்னா என்னது, நமக்கு மொத்தம் 8 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? எனில் அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவு யாது? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவு யாதுன்னா, குறைந்தபட்சம் வந்து எத்தனை இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சம் 2 தலைகள் வந்து இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. குறைந்தபட்சம் தலை இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். 0 தலைகள் கூட இருக்கலாம். அப்போது அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவுன்னு கேட்கும்போது அதை தாண்டி இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். என்னது? 3மே ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். இப்போ அது மட்டும்தான் வராது. அந்த 8 பாசிபிலிட்டிஸில் இந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் வராது. ஸோ மிச்சம் 7 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ 7/8ங்கிறது அந்த கேள்விக்கான பதில். புரியுதுங்களா? அதாவது அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவு அப்படின்னா அந்த 2 தலைகள் தாண்டி வரக்கூடாது. ஓகேவா? தாண்டி வரக்கூடியது இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ். அப்போ இதை மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஓகேவா? அப்போ அந்த அதிகபட்சம் 2 தலைகள்னு கேட்கும்போது குறைந்தபட்சம் தலைகள் இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் போகலாம். ஓகேவா? ஒரு தலை இருக்கலாம், 3மே டெய்லாக இருக்குள்ள அந்த பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? அப்போ இந்த அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவுன்னு கேட்டாங்க அப்படின்னா 7/8. அதே மாதிரி தான் அதிகபட்சம் இரு பூக்கள் கிடைக்க நிகழ்த்தவுன்னு கேட்டாலும் என்னது தான் 7/8. ஓகேவா? அதிகபட்சம் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தவுன்னு கேட்டாங்கன்னா அந்த 3மே ஹெட்டாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வராது. அதிகபட்சம் இரு பூக்கள் கிடைக்க நிகழ்த்தவுன்னு கேட்டாங்கன்னா இந்த 3மே பூக்களாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வராது. ஒன்றே ஒன்று தான் வராது. 8ல் இந்த 1 மட்டும் தான் வராது. ஸோ மிச்சம் 7 வரும். ஸோ ஆன்சர் 7/8. ஓகேவா? நல்லா ஞாபகம். ஓகேவா? நீங்கள் இந்த டாப்பிக்கில் இந்த மாடல் நல்லா வந்து இந்த 5 கொஸ்டினுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடச்சிரும். இந்த மாடலில் என்ன கேள்வி எப்படி கேட்டாலும் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். ஓகேவா? அதே உங்களுக்கு கீழே ப்ளே பட்டனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ப்ளே பட்டன் ஆட் பண்ண வீடியோவில் வந்து ப்ளே பட்டன் ஆட் பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு அந்த கமெண்டில் அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதில் வந்து ஒரு கொஸ்டின் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட சஜஷன்ஸ் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் நம்ம சேனல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.